வணக்கம் டீச்சர்ஸ். இது பாலதேவன் கந்தசாமி. டிஎன்டிடி டைப்பிங் டீச்சர்ஸ்க்கான டெய்லி லைவ் டெஸ்ட்டில் இன்றைக்கான டெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சில. ஆக்சுவலி இது லைவ் கொடுக்க முடியல, வீடியோவாக தான் அப்லோட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், தமிழ் இலக்கணத்திலேருந்து ஒரு 25 கேள்விகள். பா இதிலிருந்து அணி இலக்கணம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 25 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி பாருங்கள். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தின்படி இறுதி எழுத்து எவ்வாறு முடிவது சிறப்பு? ஆசிரியப்பாவின் பொது இலக்கணப்படி இறுதி எழுத்து ஆன்சர் பாருங்கள். ஏ ஆன்சர். ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு. நிலனே இப்படி லாஸ்ட்டு வார்த்தை வந்து இப்படி இப்படி இருக்கு இல்லைங்களா, இப்படி முடியணும். இன் கூட்டல் ஏ முடியுதுங்களா. ஸோ ஆசிரியப்பால் வந்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது கேள்வி பாருங்கள். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என தொடங்கும் பாடல் எந்த வகை ஆசிரியப்பாவிற்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள். சி ஆன்சர். நேரிசை ஆசிரியப்பா தான் சொன்னது. அதாவது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்லை வழி நிலை அப்படின்னு சொல்லுது. எவ்வழி நல்லவர் ஆடர். மூணாவது பாருங்கள். ஆசிரியப்பாவின் எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று, அதாவது அளவடி பெற்று வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் பாருங்கள். ஏ ஆன்சர். நிலை மண்டில ஆசிரியப்பா. நாலாவது யாப்பில் எழுத்து எதை அமைக்க உதவுகிறது? சி ஆன்சர். அசை. அஞ்சாவது நேர் நிறை என்னும் வாய்ப்பாட்டிற்குரிய சீர் எது? சி ஆன்சர். கூவிலம். நேர்நிறை கூவிலம், நிறைநிறை கருவிலம். ஆறாவது கேள்வி. ஆசிரியப்பாக்கள் டேஸ் வகைப்படும்? ஏ ஆன்சர். 4. அதாவது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஏழாவது எல்லா அடிகளும் அளவுத்து, அதாவது 4 சீர்களுடன் வரும் ஆசிரியப்பாவாக இது? டி ஆன்சர். அடிமறி மண்டில ஆசிரியப்பா. எட்டாவது நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்தது இங்கே என்ற பாடல் வரிகள் யாருடையது? டி ஆன்சர். கண்ணதாசன். 9வது கேள்வி. கூற்று 1 நீதி இலக்கியங்கள் வெண்பா வடிவத்திலேயே பெரும்பாலும் தோன்றின. கூற்று 2 வெண்பா செப்பலோசை உடையது. ஏ ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 சரி. 10வது கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்க. டி ஆன்சர். 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை இன்னிசை வெண்பா. இது தவறானது. இது கலிவெண்பா. 11வது கேள்வி. வெண்பாவின் வகைகள் எத்தனை? ஏ ஆன்சர். 7. அதாவது குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பகுடை வெண்பா, கலிவெண்பான்னு சொல்லிட்டு. 17 2 அடிகளை கொண்டு வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று வருவது எது? சி ஆன்சர். குரல் வெண்பா. 13 கவிஞன் ஞானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார்?
ஏன் சார் கண்ணதாசன். 14. உவமை எதன் அடிப்படையில் தோன்றும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார்? ஏன் சார் வினை, பயன், மெய், உரு. 15. சுருக்கிய குடையைப் போல தோன்றும் அசோக மரம் இதில் எவ்வகை உவமை பயின்று வந்துள்ளது? பி ஆன்சர் மெய் உவமை. 16. ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது டேஸ் எனப்படுகிறது? சி ஆன்சர் உருவகம். 17. வெளிப்படையாக தெரியாமல் கருப்பொருள்களின் பின்னணியில் மறைந்து நிற்கும் உவமம் எது? சி ஆன்சர் உள்ளுரிய உவமம். 18. இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுழுவே என்ற நூற்பா இடம்பெற்ற நூல் எது? பி ஆன்சர் தொல்காப்பியம். 19. வடமொழியில் உள்ள எந்த கோட்பாட்டுடன் இறைச்சை தமிழர்கள் இணைத்து பார்க்கின்றனர்? பி ஆன்சர் தொனி. 20. பேருளம் தடுத்த ஆரியில் நெடுங்குடி பாறல் என்பன போல் மரித்து கை காட்ட இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள அணி இது? பி ஆன்சர் தற்குறிப்பேட்ட அணி. 21. ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது டேஸ் எனப்படும்? ஏன் சார் ஸ்லேடை. 22. பிறர் நாணத்தக்கது தான் நான் என தொடங்கும் குறப்பாவில் ஆட்படை நிலை அணி அமைந்துள்ளது என்பது யார்? சி ஆன்சர் பாவாணர். 23. ஓமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் எனப்படும்? சி ஆன்சர் பிரிதுமொழிதல் அணி. 24. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருவுமை கட்டளைகள் இக்குறப்பாவில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஏன் ஆன்சர் ஏகதேச உருவகணி. 25. உவமை ஒரு தொடராகும் உவமேயம் ஒரு தொடராகும் வந்து ஊம உருபு மறைந்து வந்தால் அது டேஸ் எனப்படும்? ஏன் சார் எடுத்துக்காட்டு உவமை அணி. சைக்காலஜிலேருந்து சமூகவியல்பு மனவளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி டு ஆளுமை வரைக்கும் ஒரு 25 கேள்விகள். அதை கேள்வி பாருங்கள். எக்ஸ் பிட்சன் விதி எதனோடு தொடர்புடையது? சிஎன்ஸ் மனவளர்ச்சி கிளர்ச்சியும் சாதனையும். 27. ஹெரால்டு ஷால்ஸ்பர்க் என்பவரது கருத்துப்படி மனவளர்ச்சிகள் எத்தனை பரிமாணங்களில் பரவி காணப்படுகின்றன? பி ஆன்சர் 3. 28. வாட்சன் என்பவரது கருத்துப்படி அடிப்படை மனவளர்ச்சிகள் எத்தனை? சி ஆன்சர் 3. 29. ஜேம்ஸ் லாங் கொள்கையின்படி மனவளர்ச்சியை தூண்டக்கூடிய நிலைமை ஏற்பட்டவுடன் எழுவது எது? டி ஆன்சர் உடல்நிலை மாற்றங்கள். 30.
பிரிட்ஜஸ் என்பது கருதுபடி பிறந்த குழந்தையிடம் காணப்படுவது எது? ஏன் சார் பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி. 31 குழவி பருவத்திலும் முன் பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகள் ஓர் இருமுக போக்கு நிலை தோன்றுகிறது என்று கருதுபவர் யார்? சீன்ஸ் ஆஃப் ஃப்ராய்டு. 38 மனவெழுச்சி வளர்ச்சியின் இறுதி எல்லை டேஸ் ஆகும். பிஎன்சர் மனவெழுச்சி முதிர்ச்சி. 33 சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றவர் தனது நடத்தையை பொருத்தப்பாடுடையதாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் திறன் டேஸ் எனப்படும். டிஎன்சர் நுண்ணறிவு. 34 நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவை சேர்ந்த ஒரு கூட்டு செயலாற்றலை நுண்ணறிவு என்று கூறியவர் யார்? ஏன் சார் விஸ்லர். 35 மனத்திற்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்ற நூல் யாருடையது? டிஎன்சர் ஹோவர்ட் கார்ட்னர். 36 நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றவருக்கு காணப்படும் நுண்ணறிவு டேஸ் ஆகும். சிஎன்சர் உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு. 37 மனவளர்ச்சி நுண்ணறிவின் கூறுகளாக 4 கூறுகளை குறிப்பிட்ட அறிஞர்கள் யார்? ஏன் சார் ஜாக்மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லாவே. 38 ஒருவனுடைய நுண்ணறிவு ஈவு ஐக்யூ என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவினை அளவிட முடியும் என்றவர் யார்? சேன் சார் பீனே. 39 ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாட்டை டேஸ் ஆம் ஆண்டு வெளியிட்டார்? பிஎன் சார் 1904. 40 நுண்ணறிவு என்பது ஒரு கருத்திய சிந்தனை என்ற கருத்து யாருடையது? பிஎன் சார் டெர்மன். 41 நுண்ணறிவு சோதனையின் பகுதிகள் எத்தனை? ஆன்சர் 4, அதாவது அளவு, வீச்சு, பரப்பு, வேகம். 42 தொடக்கத்தில் நுண்ணறிவு ஒரு பொது காரணியாக திகழ்ந்து வயது அதிகரிக்க அதிகரிக்க பல சிறப்பு ஆற்றல்களாக வளர்கிறது என்பவர் யார்? டிஎன்ஸ் ஹெச்சி கேரட். 43 நம் திறனை நுண்ணறிவு என்ற ஒற்றை சொல்லால் மதிப்பிடுவது யானையை கண்ணாடி குப்பிக்குள் ஒழித்து வைப்பதற்கு ஒப்பாகும் என்று கூறியவர் யார்? பிஎன்சர் ஹோவர்டு காட்டன். 44 மனதின் உயர்நிலை செயலை அளிக்கும் முடிதற் சோதனை என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஏன் சார் எப்பிங்காஸ். 45 நுண்ணறிவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பிஎன் சார் ஆல்பர்ட் பீனே. 46 நுண்ணறிவு சோதனைகளால் அளவிடப்படுவது டேஸ் ஆகும்? டிஎன்எஸ் செங்குத்து நுண்ணறிவு. 47 டாரன்ஸ் ஆக்கத்திறனில் டேஸ் பண்புகள் உள்ளன என்று குறிப்பிடுகிறார்? ஆன்சர் 5. 48
புதுமை பயன்கள் சோதனை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏன் சார்? மாட்ஸ்மேன். 49 இராணுவ பீட்டா சோதனை எவ்வகையான சோதனைக்கு உதாரணம்? ஏன் சார்? சொல்சாரா சோதனை. 50வது கேள்வி, மனிதவியல் கருத்துக் கொள்கையை முன்மொழிந்தவர்கள் யார்? ஏன் சார்? கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மார்ஷல். ஓகே டீச்சர்ஸ், இந்த டெஸ்ட் இதுவரை கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.